நான் முகமது இப்ராஹிம் முகமது ஃபுர்கான் வடக்கு கிழக்கு பட்டதாரிகள் அமைப்பினுடைய உறுப்பினராக இன்றைய தினம் நாடளாவிய ரீதியில் சகல மாகாணங்களிலும் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கின்ற ஊடக அறிக்கைக்காக நானும் வடக்கு கிழக்கு சார்ந்த பட்டதாரிகள் சார்பாக எனது ஊடக அறிக்கையை தெரிவிக்கின்றேன். அந்த வகையில் நாடளாவிய ரீதியில் ஏற்பட்டிருக்கின்ற வேலையற்ற பட்டதாரிகளினுடைய பிரச்சனையானது இன்று தொடர்ந்தேர்ச்சியாக இருந்து கொண்டிருக்கின்றது. ஆங்காங்கே வேலையற்ற பட்டதாரிகளினுடைய கவன ஈர்ப்பு போராட்டங்கள் இடம்பெற்று கொண்டிருந்தாலும் அரசாங்கத்தினுடைய அசமத்துவ போக்கின் காரணமாக இதுவரைக்கும் சரியான தீர்வுகள் எந்தவிதமான நடவடிக்கைகளும் வழங்கப்பட்டதாக அறியவில்லை. குறிப்பாக இன்று உயர்தர படிக்கின்ற மாணவர்கள் முதல் இன்று பல்கலைக்கழகங்களில் உள்வாரி பட்டதாரிகளாக வெளிவாரி பட்டதாரிகளாக கற்றுக்கொண்டிருக்கின்ற மாணவர்கள் வரை அவர்களுடைய எதிர்காலம் கேள்விக்குறியாக இருக்கின்ற இந்த போக்கு தொடர்ந்தேர்ச்சியாக இருந்து கொண்டிருக்கின்றது. குறிப்பாக உத்தியோகபூர்வமாக அரசாங்கத்தினுடைய அறிவிப்புகள் வந்து கொண்டிருக்கின்றது. ஆசிரியர் நியமனங்களினுடைய வெற்றிடங்கள் 30,000 இருப்பதாகவும் அதனை போல கிராம உத்தியோகத்தர்களினுடைய வெற்றிடம் 3,000க்கு அதிகமானதாக இருப்பதாகவும் குறிப்பிடுகின்றீர்கள். ஆனால் அந்த நியமனங்களுக்கான அந்த வெற்றிடங்களுக்கான நியமனங்களை வேலையற்ற பட்டதாரிகள் குறிப்பாக பல்கலைக்கழகங்களினுடைய 3 வருடங்கள் 4 வருடங்கள் 5 வருடங்கள் சிறப்பு கற்கைகள் பொது கற்கைகளை அவ்வளவு பொருளாதார கஷ்டங்கள் சஹரானுடைய ஈஸ்டர் தாக்குதல் பிரச்சனைகள் டெங்கு பிரச்சனைகள் சமூகத்தில் ஏற்படுகிற அத்தனை பிரச்சனைகளையும் உள்வாரி பட்டதாரிகள் வெளிவாரி பட்டதாரிகள் அனைவரும் எதிர்கொண்டு அவர்களுடைய கல்வி நடக்கு வெற்றிகரமாக முடித்தாலும் இன்றைய தினம் அரசாங்கமானது எந்த அரசாங்கமாக இருந்தாலும் வேலையற்ற பட்டதாரிகளினுடைய வேலைக்கு கேள்விக்குறியாக அமைந்திருக்கின்றது. நாங்கள் வடக்கு கிழக்கு சார்ந்த வேலையற்ற பட்டதாரிகள் சார்பாக இந்த அரசாங்கத்திடம் வினயமாக நாங்கள் கெஞ்சி மன்றாடி கேட்கின்றோம். இன்றைய பொருளாதார சூழலில் 2021 ஆண்டு முதல் வெளியாகி நாளாந்தம் வேலையற்ற பட்டதாரிகளுடைய தொகை அதிகரித்துக் கொண்டிருக்கின்றது. இந்த போக்குக்குரிய சரியான தீர்வு கிடைக்காத பட்சத்தில் நாடளாவிய ரீதியில் குறிப்பாக வேலையற்ற பட்டதாரிகள் குறிப்பாக இளைஞர்களினுடைய ஆதரவினால் அமையப்பெற்ற ஏழைகளின் தோழனான புதிய ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக் அவர்கள் இளைஞர்களினுடைய குறிப்பாக வேலையற்ற பட்டதாரிகளுடைய ஆதரவினால் ஆட்சியை பிடித்திருக்கின்றார்கள். ஆனால் ஆட்சியை பிடித்து தன்னுடைய ஆட்சியில் 35,000க்கும் அதிகமான வாக்குறுதிகள் வேலையற்ற பட்டதாரிகளுக்கு நியமனம் வழங்குவதாக கூறியிருந்தாலும் இற்றை வரைக்கும் காலம் கடத்தி கொண்டே இருக்கின்றது. வருகின்ற வரவு செலவு திட்டத்தில் கூட எமது வேலையற்ற பட்டதாரிகளுக்கான சரியான தீர்வு குறிப்பாக நாம் வேண்டிக் கொள்வது நாங்கள் சிறந்த முறையில் A-லெவல் படிக்கின்ற பொழுது சிறந்த ஹை ரிசல்ட் எடுத்தவர்கள் தான் இன்று வேலையற்ற பட்டதாரிகள் நாங்கள் இருந்து கொண்டிருக்கிறோம். இதற்கிடையில் எங்களுடைய ஒவ்வொருவருடைய பொருளாதார சிக்கல்களும் நாங்கள் ஒவ்வொருவரும் திருமணம் முடித்தவர்கள் இருக்கிறார்கள். ஒவ்வொருவருடைய குடும்ப சூழல் மிகவும் இக்கட்டான நிலையில் இருக்கின்ற பொழுது இதற்கிடையில் பரீட்சைகள் வைக்கப்படுகிறது. ஆனால் அந்த பரீட்சைகளை எதிர்நோக்குகின்ற பொழுது அவர்களினுடைய கேள்விகள் மிகவும் கடினமான கேள்விகளாக இருப்பதை நீங்கள் ஃபேஸ் பண்ணியிருக்கின்ற அதாவது பரீட்சை எதிர்கொண்ட மாணவர்கள் அனைவரும் உணர்ந்திருக்கின்றார்கள். ஆகவே பொதுவான நியமனத்தின் கீழ் வேலையற்ற பட்டதாரிகளினுடைய பிரச்சினைக்கு இந்த அரசாங்கம் குறிப்பாக அனைத்து கௌரவ ஆளுநர்களும் உயர்கல்வி அமைச்சர் குறிப்பாக ஜனாதிபதி அவர்கள் இந்த வேலையற்ற பட்டதாரிகளுடைய பிரச்சினைக்கு சுமூகமான முறையில் பொதுவான பரீட்சை இல்லாமல் பொதுவான நியமனத்தின் கீழ் அனைத்து வேலையற்ற பட்டதாரிகளுக்கும் தீர்வினை வழங்குமாறு மிகவும் தாழ்மையாக வடக்கு கிழக்கு வேலையற்ற பட்டதாரிகள் சங்கம் சார்பாக நாங்கள் கேட்டுக்கொள்கின்றோம். வணக்கம், நான் இப்னு சூத் அகமட். வடக்கு கிழக்கு மாகாண பட்டதாரிகளினுடைய பிரச்சனைகள் சம்பந்தமான சில விடயங்களை தெரிவிப்பதற்காக நாங்கள் இந்த இடத்துக்கு வருகை தந்திருக்கின்றோம். இன்று எமது அரசாங்கத்தின் ஊடாக மாணவர்களுக்கான 6,000 ரூபாய் கொடுப்பனவு வழங்கப்படுகிறது, விவசாயிகளுக்கான மானியம் வழங்கப்படுகிறது, அதே போன்று அரச உத்தியோகத்தர்களுக்கான ஊதியங்கள் அதிகரிக்கப்படுகின்றது. இவ்வாறான பல நிதி உதவிகளுக்கு அதே மாதிரி ஊதிய அதிகரிப்புக்கு பணத்தை ஒதுக்கீடு செய்யக்கூடிய அரசாங்கத்திற்கு ஏன் வேலையற்ற பட்டதாரிகளுக்கு வேலை வாய்ப்பை வழங்க முடியாதுள்ளது? இதற்கான தெளிவான விவரங்களை எமக்கு நீங்கள் அறிய தர வேண்டும்.
ஏனெனில் நீண்ட காலமாக இந்த வேலையற்ற பிரச்சனைகள் எமது பட்டதாரிகள் மத்தியில் பெரிய மன உளைச்சலைகளை ஏற்படுத்துகின்றது. எமக்கு ஒரு பொதுவான நியமனத்தின் அடிப்படையிலோ அல்லது இருக்கக்கூடிய வெற்றிடங்கள் அனைத்தையும் இனங்கண்டு அதற்குரிய முகாமைத்துவமாக பட்டதாரிகளுக்குரிய வேலை வாய்ப்புகளை வழங்குவதற்கு இந்த அரசாங்கத்திடம் நாங்கள் கோரிக்கை விடுக்கின்றோம்.